அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான உங்களுடைய வாழ்வில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை யோகஸ்தானத்தில் நுழையக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். யோகஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து மிக வலுவாக பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவேதான் நரக வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றம் ஏற்படுகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 9இல் குரு வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கும் போது யோகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வலம் வரக்கூடிய புதனின் அமைப்பு இரட்டிப்பு நன்மையை உறுதியாக அள்ளி கொடுக்க போகிறது. ஏனென்றால் யோகஸ்தானத்தில் மிக விரைவில் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைய போகிறாருங்க. இப்படி 3 கிரகநிலைகள் யோகஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது சப்தம பார்வையால் விரயஸ்தானம் ஆகிய 12ஆம் இடத்தை பார்க்கின்றன. எனவே பெரிய அளவிலான வீண் விரய செலவுகள் குறைவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன. எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் அதிபதியாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசிக்கு ராஜ யோகாதிபதியாகவும் செயல்படக்கூடிய வித்யா கரகரான புதன் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனியுடன் இணைவது உறுதியாக உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் சிக்கல் நிறைந்த பணிகளை துரிதமாக மேற்கொள்வதற்கான நல்ல அறிவாற்றலை வித்யாகாரகரான புதன் அள்ளி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் என தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அறிவாற்றல் என்பது அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்தவையாக இருக்குங்க. அப்படிப்பட்ட அறிவாற்றலை பயன்படுத்தி மிக நுணுக்கமாக பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. குறிப்பாக வித்யாகாரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது கல்விக்கு மட்டுமல்ல, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என பலவற்றை தன்னுள் அபரிவிதமாக அடக்கி வைத்திருக்கிறார். அவை அனைத்தையும் வாரி வழங்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன். எனவே அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது யோகஸ்தானத்தில் இந்த வேளையில் நிறைவாக அமைவதால் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. மறைமுக தொல்லைகள், ஆரோக்கிய தொல்லைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள் போன்றவை கட்டுக்குள் வரும். அதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை சனி சூரியனுடன் இணைந்து விரயஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு குறைகிறது. அப்படி இல்லை என்றால் சுப விரயங்களாக மாறுகிறது. அதோடு மட்டுமல்லாது சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இல்லத்தில் பல்வேறு வகையில குடும்ப வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. மனதில் நிம்மதி நிலவக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுங்க. மனதில் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் களை கட்டக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்க முடியும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள், ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகள் போன்றவை நிச்சயமாக விலகும். இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த
மகிழ்ச்சி நிறைந்த சுப நிகழ்வுகள் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் கன்னிராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலும் விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்மையாக உழைக்கக்கூடிய உங்களது உழைப்பிற்கு நிர்வாகத்தினர் பாராட்டு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் சாதகமாக அமையும். பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான யோகமும் உண்டு. நீண்ட நாட்களாக தடை தாமதம் என பல்வேறு வகையான இழுபறியில் இருந்த பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. உங்களுடைய சிறு முயற்சியில் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக பெற முடியும். தொழில்துறை வியாபாரத்துறையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி, அவருடன் இணைந்திருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனின் அமைப்பால் முன்கூட்டியே அனைத்து விதமான தொழில் ரீதியான பணிகளையும் நன்கு கணித்து திறன்பட செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பணியாற்றுவதற்கான நல்ல யோகம் நிறைவாக தொழில்துறை வியாபாரத்துறையில் கிடைக்கப் போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் சப்தமத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கிறது. ஏனென்றால் யோகஸ்தானத்தில் புதனும் சனியுடன் இணைந்திருக்கிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய தயாரிப்புகள், படைப்புகளை கன்னிராசிக்காரர்கள் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றிகள் உள்ளிட்ட பிரம்மாண்டமான நல்ல வாய்ப்புடன் இந்த தருணம் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுகிறது. மாணவர்களின் கல்வியில் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க புதன். இந்த வேளையில் உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான வெற்றி உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் இருந்த சங்கடங்கள், தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக அமையும். இந்த தருணத்தில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவான வெற்றி கிடைக்கிறது என்பதை யோகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியான புதன் உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நரக வாழ்க்கை முடிந்து நன்மை நிறைவாக பிறக்கும் தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு